Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பொங்கல் வருதுல, ஸோ அதனால் கிச்சன் க்ளீன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கும் க்ளீனிங்க்கு மோட்டிவேட்டடாக இருக்குன்றதை நம்பி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங்கிறது ஒரு ஆக்ஷன். அதை சிம்பிளாக்கிக்கிறது இல்லை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு பிடிச்ச பிளேஸை எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. எல்லாமே ஈஸியாகிடும். ஒரே நாள்லேயே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ இதனால் நம்ம பாடியும் வீக் ஆகிரும். ஸோ க்ளீனிங் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த பிளேஸை இப்போது இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ட்டாக பிரித்து க்ளீன் பண்ணோன்னா க்ளீனிங் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும், நமக்கு என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீனிங் ஒர்க்கை எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டோட என்ஜாய் பண்ணி பண்ணும்போது எல்லாமே சிம்பிளாகிடும். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் என்ட்ரி வேல இருக்கிற அந்த ஒரு பார்ட்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன். டீப் க்ளீன்றதுனால கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற கிராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன்லேயே ஒரு டவல் விரித்து அதில் ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கலர்ஃபுல் ட்ராயர் ஒரு 5 லேயர் இருக்கும். அதில் 4 மட்டும் இந்த டேபிள் கீழே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிமைனிங் ஒன்று அடுப்புக்கு கீழே அயன் கடாயெல்லாம் ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ் அப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் இந்த ட்ராயரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு ட்ராயரையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. அதை டீப் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்ன்ட்டு ஃப்ரிட்ஜை சுற்றி மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அது போக ஷீட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அப்பப்போ நம்மளும் க்ளீன் பண்ணிக்கிறதுனால அது க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் கீழே இதெல்லாம் நம்ம அதிகமாக க்ளீன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எப்போவாச்சும் டீப் க்ளீன் பண்ணும்போது தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டர் கலெக்ட் ஆகிற இந்த ட்ரேவை 10 டேஸ்க்கு ஒன்ஸாவது க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இல்லாட்டி கொசு முட்டைலாம் கொசு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பாட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கே இருக்க ஒட்டடை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன தான் நம்ம கிச்சனை க்ளீனாக டெய்லியும் மெயின்டைன் பண்ணாலும் ஃப்ரிட்ஜு கீழே டஸ்ட்டு தங்க தான் செய்யும். ஃபைனலாக இந்த ஃப்ரிட்ஜு கீழே இவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு. என்னோடய க்ளீனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்து தான். இதை அதிகமாக வெட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எல்லா திங்ஸையும் தொடச்சி எடுத்துட்டோன்னா போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டோன்னா ஈஸியாகிடும். அதுவே கொஞ்சம் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா அதை மறுபடியும் க்ளீன் பண்ணணும், அது ட்ரை ஆகுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தெளித்தோன்னா ஈஸியாகிடும் க்ளீனிங். மாப்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளோர் க்ளீன் பண்ணோன்னா சம்டைம்ஸ் அடையாக இருந்த மாதிரி இருக்கும், க்ளீனாகவே இருந்த மாதிரி இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மக்கில் 1/4 கப்பு தண்ணி எடுத்து அது கூட ஃப்ளோர் க்ளீனர் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி டவல் வச்சுருப்பேன். அந்த டவலை தண்ணியில் டிப் பண்ணி ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ்க்கு வீடு க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கும்போது தண்ணியும் கொஞ்சமாக தான் செலவாகும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வாஷ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு கிளாத் யூஸ் பண்ணி ரிலாக்ஸாக ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான். இந்த ட்ராயரில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸும் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா 4 ட்ராயரில் ஒரு ட்ராயர் எக்ஸ்ட்ராவே எனக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஏதாவது ஸ்டோர் பண்ணணுன்னா கூட அடிஷ்னலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா குழந்தைங்கள பிஸியாக வச்சுருக்கணும். அதுக்காக சரி இது ப்ளே பண்ணுறா, நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் குயிக்காக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம், மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எனக்கு இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராயரில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக எதெல்லாம் ரீஃபில் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு பிளேஸும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு.
இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுனா ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கு. இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். மெயினாக வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் அது என்ன தேவைன்றத ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிராசரிஸ்லாம் வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்றத பார்த்துட்டு அதில் ஒரு பேப்பரில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கும் போது கடையில் போய் ஷாப் பண்ணும்போது நமக்கு எந்த திங்ஸ் வேணும் வேண்டான்றது தெரியும். அடிஷ்னலாக தேவையில்லாமல் எந்த திங்ஸும் வந்து வாங்காமல் இருக்க அவாய்ட் பண்ணலாம். மறக்காமல் லிஸ்ட் எழுதி வச்சு ஷாப்பிங் பண்ணுங்கள். நிறையாவே வந்து சேவ் பண்ணலாம். ஃபைனலாக இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா போதும், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். மொபைல் ஃபோன் சார்ஜர், அப்புறம் ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜர், ஏர்பட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். பக்கத்தில் தான் வந்து சார்ஜ் போடுறதுக்கு பிளேஸ் இருக்குன்றதுனால அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எதுவும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஃபைனலாக எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளேஸை பார்க்குறதுக்கே வந்து செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணது ஒரு ஒர்த்தான ஒரு ஒர்க்காக தான் இருக்குன்றதே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமே கிச்சன் தான். அது க்ளீனாக ஆர்கனைஸ்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது குக்கிங்கும் வந்து நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். கிச்சனில் நம்ம காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போயிட்டு வந்ததும் ரிமைனிங் இருக்க ருப்பீஸ் எல்லாம் வந்து அதே இதில் பிளேஸில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயும் வச்சு நம்ம மறக்கிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குல்ல. இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். வெளியில் போகும்போது மறக்காமல் எப்போவுமே வந்து ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பிளேஸாக இருக்கணும். அதனால் நான் கிச்சன்லேயே வந்து இதை வச்சுருக்கேன். இந்த டேபிளுக்கு வந்து ஒரு சேர் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஃபைனலாக இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த டேபிளுக்கு இந்த பெஞ்சு வந்து கரெக்டாக மேட்சாகவே வந்து அமைஞ்சிருச்சு. சைஸும் வந்து ஒரு அஷ்யூரன்ஸில் தான் சொல்லியிருந்தேன். பட் அதுவும் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சேர் மாடலில் தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். பட் அப்படி செஞ்சுருந்தோன்னா அந்த டேபிள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் பிளேஸும் அடைச்ச மாதிரி இருக்கும். அது போக வந்து இந்த சோஃபா பக்கத்தில் டீப்பாயாவும் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபைனலாக வந்து நான் பெஞ்ச் மாடலே வந்து டிசைட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கியிருக்கிறேன். என்னோடய இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye bye. Take care. Thanks for watching.